சார் வந்து வடை போட்டுட்ருக்காரு. என்ன வடை? இது இப்போ மசால் வடை, பருப்பு வடை. இப்போ வந்து இந்த மெது வடை, உளுந்து வடை போட்டுட்ருக்காங்க. நான் போட்டேன், எனக்கு கையிலே ஓட்டிட்டு வருது, சரியாக போட முடியல. வாழைக்காய் பச்சி போட்டுருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட ரெடி பண்ணிட்டோம். பட்டாசு பாக்ஸே பத்தாது. சரி சாமி கும்பிடலாமா? புகை ஃபுல்லாக என் பக்கம் தான் வருதுன்னு காத்து. ஹாப்பி தீபாவளி. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் ஜாலியாக கொண்டாடுங்க, சேஃப்டியாக கொண்டாடுங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி தீபாவளி செலிப்ரேஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகலை. காலையிலே வந்து சமையலில் இறங்கி. ஆமாம், காலையில் சமையலில் இறங்கியாச்சு. என்னென்ன செய்கிறோம் அப்படின்றது, என்ன செய்கிறோம், எப்படி படைக்கிறோம். முதல் தடவையில் கருதி நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட் டைம் வந்து தீபாவளி தனியாக செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லை? ஆமாம், அம்மா வீட்டுக்கும் போகல, மாமியார் வீட்டுக்கும் போகல. அது ஒரு சில காரணம், அது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது நான் அப்புறம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன் போகல அப்படி சொல்லிட்டு. போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் போகல. அதனால் நாங்கள் 2 பேரும் வந்து தனியாகவே வந்து தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுறோம். அதுக்கு நாங்கள் 2 பேரும் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே. சொல்லு. அவர் வடை போட்டுட்ருக்காரு, அவர் பிஸியாக இருக்காரு, 2 வடையுமே செஞ்சிட்ருக்காரு. சரி நான் காமிக்கிறேன் வாங்க. பரபரப்பாக வேலைலாம் நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் தனியாக செலிப்ரேட் பண்ணுறோம். பாரதிக்கு தான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது ஊருக்கு போகலன்னு சொல்லிட்டு. என்ன வருது? அதனால் வந்து நாங்களே வந்து பண்ணுறோம். எப்போவுமே வந்து ஊரில் பண்ணுவோம், இப்போ நம்மளே பண்ணுறோம். சார் வந்து வடை போட்டுட்ருக்காரு. என்ன வடை? இது இப்போ மசால் வடை, பருப்பு வடை. பருப்பு வடை, கடலப்பருப்பு வடை, மசால் வடை எல்லாம் சொல்லலாம். ஆமாம், அதை ரெடி பண்ணிட்டுருக்காரு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்த வடைக்கு மாவு அரைச்சி வச்சுருக்காரு. இட்லி ஆல்ரெடி வந்து ஊற்றியாச்சு. தோசை அப்புறமா ஊற்றிக்கலாம். ஆமாம், இதெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. இட்லி, சட்னி, கேசரி எல்லாமே ரெடியாக இருக்குது. கேசரி வந்து ஆறிட்டுருக்கு, அப்புறம் கட் பண்ணணும். மசால் வடை, அப்புறம் வந்து உளுந்த வடை. ஆமாம், அப்புறம் தோசை வந்து இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு தோசை ஊற்றிக்கலாம். இன்னொன்று பச்சி போடணும், அது வெயிட்டிங்கில் இருக்குது. பச்சி வந்து கட் பண்ணி லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இது பாருங்கள், இட்லி சூடாக வந்து ஊற்றி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மல்லாட்டை சட்னி, மல்லாட்டை வேர்க்கடலை. சில பேருக்கு மல்லாட்டைன்னு சொன்னால் தெரியாது. வேர்க்கடலை சட்னி. இந்த சைடில் வடை போடுறாரு. அங்கே கேசரி வந்து ஆறிட்டுருக்குது, கட் பண்ணணும். நமக்கு வந்து கட் பண்ணி அப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும். அதாவது அப்போ தான் நல்லாயிருக்கும். அது அப்போலேருந்தே அதே மாதிரி பழகிடுச்சு, எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. நிறைய பேர் வந்து அப்படியே செஞ்சு அப்படியே ஸ்பூனில் சாப்பிடுவாங்க. பட் நம்ம கட் பண்ணி பழக்கமாகிடுச்சு. சரி வாங்க பார்க்கலாம் எப்படி படைக்கிறோன்றது. மேடம் வந்து இப்போ வந்து இந்த மெது வடை, உளுந்து வடை போட்டுட்ருக்காங்க. நான் போட்டேன், எனக்கு கையிலே ஓட்டிட்டு வருது, சரியாக போட முடியல. மேடம் நல்லா அழகாக போட்டுட்ருக்காங்க ரவுண்ட் ஷேப்பில். இந்த வடை வந்து அவர் போட்டார், கடலப்பருப்பு வடை போட்டார். நான் வடை போட்டு இடையே வந்துட்டேன், உளுந்து வடை போட்டு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பச்சி சைடு இறங்கிட்டார். வாழைக்காய் பச்சி, ஆனியன் பச்சி. வாழைக்காய் பச்சி போட்டது எப்படி நம்ம பச்சி சூப்பராக தான் இருக்குது. நல்லா புசு புசுன்னு தான் வருது. சரி நீ போட்டுட்டே இரு, நாங்கள் போயிட்டு பூஜை ஜாமான்லாம் போட்டு வச்சு ரெடி பண்ணுறேன். ஓகேவா? என்னடா இது தீபாவளியில் புது ட்ரெஸ் போடாமல் எல்லாம் பழைய ட்ரெஸ்லேயே இருக்குன்னு பார்க்காதீங்க. அதெல்லாம் சின்ன வயசுலாம் புது ட்ரெஸ் போட்டுட்டு பட்டாசு வெடிக்கிறது இந்த ஆசைலாம் இருந்தது. அதெல்லாம் ஆமாம், தூங்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டோன்னு. ஆமாம், ஆனால் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. ஆமாம், அதனால போகணும்னு தோணலை. அதுவும் வேலை வேறு செய்கிறோமா, இதில் எங்கே புது ட்ரெஸ் எல்லாம் போட்டோன்னு வேலை செய்யுது. அதெல்லாம் சின்ன வயசில் தான் அந்த இதெல்லாம் வெளில போகும்போது போட்டுக்கலாம். ஆமாம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட ரெடி பண்ணிட்டோம். பட்டாசு பாக்ஸ்லாம் எங்களை நம்பி வேறு எங்கள் அப்பா அம்மா பட்டாசு பாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஊர்லன்னா இதுவே பத்தாது. சரி சாமி கும்பிடலாமா? வெடிக்கணும் இதுக்கப்புறம் தான். பாரதிதாஸ் சாமி கும்பிடுறாரு.
நம்ம 2 பேரும் தனியாக கும்பிட்றோம் இல்லை? இதுவும் நல்லா தான் இருக்குது. நாங்களாவே தனியாக எல்லாமே செஞ்சுருக்கோம். நானும் பாரதியும் மாற்றி மாற்றி இல்லை பாரதி? எப்பவுமே வந்து வீட்டில் அம்மா செய்வாங்க இல்லை மாமியார் செய்வாங்க, கூட ஹெல்ப் பண்ணுவோம். இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் செஞ்சுருக்கோம். சாமி கும்பிட்றாரு. சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வந்துக்கிறோம். இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் பட்டாசுலாம் வெடிக்க வேண்டியதுதான். நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க தீபாவளிக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ல. ஃபைனலாக படைச்சி முடிச்சாச்சு. இது முடிச்சாச்சு. இந்த பொருளை தான் நம்ம வந்து நானும் பாரதி மாற்றி மாற்றி செஞ்சோம். குலாப்ஜாம் வந்து முன்னாடி செஞ்சாச்சு, அதை வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இதெல்லாம் இன்றைக்கி செஞ்சது. இதெல்லாம் கடையில் வாங்குது ஸ்வீட். இதெல்லாம் மற்றதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணது. உங்கள் வீட்டில் தீபாவளி நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தீபாவளி எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு சூப்பராகவே போயிட்டுருக்கு. சாப்பிட போகிறோம். பசிக்குது. இது பற்றி சாருக்கு பசி எடுக்குது, எனக்கும் தான் பசி தேவை. அடைச்சிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருந்தோம். சாப்பிட போகிறோம். சரி சாப்பிட்லாமா? சரி சரி. வடைலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரவுண்ட் அழகாக தான் வந்துருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா நம்ம உப்பு எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம்ல. சூப்பராக இருக்குது. உப்புலாம் கரெக்டாக இருக்குது. சாமி கும்பிட்றதுனால நம்ம எதையும் டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். எது வாட்டியும் டேஸ்ட் நல்லா இருக்குது. அடுத்து கடலைப்பருப்போட டேஸ்ட் பார்த்துடலாம். கடலைப்பருப்போடையும் உப்பு கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஃபைனலாக கேசரி. நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு கட் பண்ணி தான் பழகணும். சூப்பராக இருக்குது. கேசரி நல்லா இருக்குது. எல்லாமே நம்ம டேஸ்ட்டு பார்த்து செஞ்சால் கூட வந்து நல்லா வருமானு தெரியல. எந்த டேஸ்ட்டுமே பண்ணாமல் சாமிக்காக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக வந்துருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட போகிறோம். பட்டாசுக்கு வந்துட்டார் வெளியில். நானும் தான் மேக்ஸ் பிரித்து வெளியிலான்னு வந்துட்டோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? வா. புகை ஃபுல்லாக என் பக்கம் தான் வருதுன்னு. பொறுமையா வையா. வை வை, பின்னாடி பார்த்து நட. ஃபஸ்ட்டியா? வா வா, எடே வா. அப்படி போ. ஹரி பட்டாசு வச்சுட்டா தீபாவளிக்கு. இப்போ பாரதி வைக்கிறாருப்பா. வண்டி வண்டி கையில் ஈஸியாக தூக்கி போட்டா பிடிக்கல. அதான் நானும் சொன்னேன், பிடிக்க மாட்டேன். கொஞ்சம் லேட்டாக சுத்தமாக பிடிக்கவே மாட்டேன். லேட்டாக பிடிக்குது. இப்போ வந்து புஷ்பவனம் வைக்க போகிறாங்க மேடம். பார்த்து வச்சுட்டு வா. வா வா வா. ஹாப்பி தீபாவளி. அங்கே வராங்க. அவ்வளோதான், ஹாப்பி தீபாவளி. கையால் போடுறது பார்த்து. வை வை வை. வா வா வா. இப்படி வந்துடு. அது நாக்கு இது பண்ணிட்டல, அதனால லேட் ஆகுது. ரோட்ல ஆளுங்க வந்துட்டே இருக்கிறதால
கடை இருக்கிறதால ஆளுங்க வந்துட்டே இருக்காங்க அடிக்கடி, சரியாக வெடிக்க முடியல. சரி அடுத்தது நான் வைக்கிறேன். வைய வச்ச மாதிரியே தெரியல. அவ்வளோதான் பகுதி இது. புஷ் புஷ் வந்து எல்லாம் கீழே எங்கே கட்டிக்கிட்டு போகுது, வீட்டு மேலே. கடைக்கு போகுது, எங்கே போகுது அது? கடைக்கு போயிடும். இன்னொன்று வச்சிரு, இங்கே பாரு, இது அதை தூக்கி போட்டுரு. இது ரவுண்டாக இருக்கா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி நாங்கள் 2 பேர் மட்டும் தனியாகவே சூப்பராக வந்து கொண்டாடிட்டோம். என்னெல்லாம் செய்யணும் வெடிச்சு முடிச்சு எல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டு பட்டாசெல்லாம் வெடிச்சு முடிச்சுட்டு இப்போ தான் வந்தோம், உள்ளே வந்தோம். எங்களுக்கு தீபாவளி சூப்பராக போயிடுச்சு. நாங்கள் 2 பேரும் தனியாக வந்து செலிப்ரேட் பண்ணதும் நல்லா தான் இருக்குது. அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லினே இருக்கேன், தனியாலாம் இல்லை, 3ஆவதா இன்னொரு ஆளோ இருக்கா. ஆமாம், 3 பேராக வந்து நாங்கள் கொண்டாடினோம். 3 பேராக வந்து கொண்டாடணும். ஆமாம், இந்த தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து ஃபேமிலியோடு கொண்டாடிருக்கோம். எங்களுக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் தான், இப்போ வந்து 3 பேராக வந்து கொண்டாடிருக்கோம். அதுதான் வந்து ஸ்பெஷல். அடுத்த தீபாவளி அவரே உங்களுக்கு காமிப்போம். ஆமாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ அதனால தான் வந்து நான் சொல்லியிருப்பேன் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, ஊருக்கு ஏன் போகல அப்படின்னு. அதனால தான் நாங்கள் போகல, வரக்கூடாது இந்த டைமில் வெளியில் அவ்வளோ ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணக்கூடாது சொல்கிறதால வெளியில் போகக்கூடாது. ஆனால் இங்கேயுமே வீட்லேயுமே நம்ம சூப்பராக வந்து பண்ணியாச்சு. தீபாவளி வந்து சூப்பராக முடிஞ்சது எங்களுக்கு. நீங்களாம் எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அதுபோல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.